இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தெய்வபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி 4வது நபராக என் தேவன் அங்கே உலாவி அவர்களை அந்த எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் தீச்சூளையிலே போடும் பொழுது போடுவதற்கு முன்பதாகவே அவர்கள் விசுவாச அறிக்கையிட்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அங்கே அவர்களை தப்புவிப்பதற்காக நம்முடைய தேவதூதனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அது தேவபுத்திரனின் சாயலுக்கு ஒப்பாயிருந்தது என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அநேக சந்தர்ப்பங்களிலே எரிகிற அக்கினி சூளை போன்ற சூழ்நிலைகள் நமக்கு வரும் பொழுது தேவன் நமக்கு துணையாக நின்று நம்மை கரம் பிடித்து வழிநடத்த உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். யாக்கோபு தனியாக போகும் பொழுது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தனிமையாய் நின்ற யாக்கோவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக சூழ்நிலையிலே நாமும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் 2ஆம் நபராக நம்மோடு கூட வந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி நாம் கடந்து போகிற பாதைகள் எவ்விதமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் நம்மை தப்புவிக்க உண்மையுள்ள ஆண்டவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். ஏனென்றால் 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லுகிறதான ஆண்டவர் நாம் எந்த பாதையின் வழியாக கடந்து போனாலும் ஆண்டவரே நீர் எனக்கு துணை என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு துணையாக வருகிறார். சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் மரண இருளுக்கு போனாலும் அல்லது மரணத்திற்கு ஏதுவான சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அல்லது பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் அலைகள் போல கொந்தளித்து நம்முடைய வாழ்க்கையில எழும்பும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு துணையாக வந்து நின்று நம்மை தப்புவிக்க உண்மை உள்ள ஆண்டவராயிருக்கிறார். நமக்கு அந்த விசுவாசம் தேவை. நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு துணை நிற்பார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்லி அந்த வாலிபர்களை போல நாம் விசுவாசமாக இருப்போமே ஆனால் அந்த எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவித்ததான ஆண்டவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற எவ்விதமான பிரச்சனைகளாயிருந்தாலும் போராட்டங்களாயிருந்தாலும் எளிதிலே நீங்கள் அதிலிருந்து தப்பு வருவதற்கு அவர் உங்களுக்கு துணை நிற்கிற ஆண்டவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கோலும் தடியுமாக இருந்து உங்களை மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எனவே எதை கண்டும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே என் தேவன் 4வது நபராக உலாவி அவர்களுடைய முடி கருகி போகவில்லை. வஸ்திரத்திலே அந்த எரிகிற வாசனை கூட இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அவிதமாய் தப்புவித்த ஆண்டவர் இன்றைக்கு எத்தனையோ எரிகிற அக்கினி போன்ற பிரச்சனைகள், தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், கடல் கொந்தளிப்பது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் துணையாக நின்று தனிமையாய் இருக்கிற அவர்களுக்கு நீர் 2ஆம் நபராக அந்த குடும்பத்திற்குள்ளே சென்று ஆண்டவரே நீர் குடும்பத்திலே நடுவராக நின்று நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனைகளிலே போராடி வாழ்க்கையிலே ஆண்டவரே துவண்டு போய் அல்லது மரண இருளுக்குள்ளாக போய் காணப்படலாம். இருளை வெளிச்சமாக்க என் தேவன் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.